ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோலம் பச்சரிசி ஒரு கப் எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அடுத்து குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 4-5 கிராம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா உரப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட உரப்பு வேணாக்கா இன்னும் 4 கூட சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் உரப்புக்கான சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வைங்க. 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை எடுத்துட்டு இது கூட சேர்த்துருங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சோறு ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை, நல்லா பொழுன்னு இருக்குது. அடியும் பிடிக்கலை, எனக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் சாதத்து கூட காம்பினேஷனாக நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைடிஷாக பிடிக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.